ஞாயிற்றுக்கிழமை மதியம் யாராவது ரசம் சாதம் சாப்பிடுவாங்களா? ஆனால் நான் சாப்பிடுவேன். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கறி எடுத்து சமைப்பாங்க. ஆனால் இங்கே வெறும் ரசம் சாதம் தான். ஆமாம் நண்பர்களே, எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறதுனால டாக்டர் நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் நம்ம உடம்பை பார்த்துக்கலாம்னு நான்வெஜ் சாப்பிட்றத இன்னையோட நிப்பாட்டிடலான்னு முடிவெடுத்தா, இன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து என்னோடய மனைவிக்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, ஃபிஷ், தயிர், வெங்காயம் எல்லாம் வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் என்னோடய மனைவி வெளுத்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம வேறு ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம்னு இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. நம்ம கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் மொத்தமாக இறக்கி இடியாப்பம் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, எங்கள் அம்மா நேற்று வீட்டுக்கு போயிருந்தப்போ பணியாரம் கொடுத்தாங்க. பதிலுக்கு நம்ம இடியாப்பம் கொடுத்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பெரிய தர்பூசணி பழம் இருந்துச்சு. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கார் போல். நான் சும்மா விடுவேனா, அந்த தர்பூசணி பழத்தை அப்படியே தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.